வணக்கம். நான் உங்கள் எல்ஐசி பாலாஜி. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சார்ட் வந்து பேங்க்கோட எஃப்டிக்கும் எல்ஐசியோட ஆன்யூட்டி ரேட்ஸும் இதில் கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் 6.05% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, கனரா பேங்க்கில் 6.25 கிடைக்கிது, யூனியன் பேங்க்கில் 6.40 கிடைக்கிறது, பேங்க் ஆஃப் பரோடாவில் 6% கிடைக்கிது, சவுத் இண்டியன் பேங்க்கில் 5.70 கிடைக்கிறது, ஹெச்டிஎஃப்சியில் 6.15 கிடைக்கிறது, எல்ஐசி ஸ்மார்ட் பென்ஷனில் 6.48 கிடைக்கிறது, எல்ஐசி ஜீவன் சாந்தியில் 6.87 to 9.16 கிடைக்கிறது. இதில் இருந்து என்ன நம்மளுக்கு புரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்ஐசியில் இருக்கக்கூடிய ரேட் வந்து இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் இப்போ பேங்கில் கம்மியாக இருக்குது, இன்னும் கூட கம்மியாகும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஆர்பிஐ சமீபத்தில் 0.25% ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணாங்க. ஸோ எல்ஐசிலையும் இப்போ கம்மி பண்ணிவிடுவாங்க. அதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ரேட் வேணும்னா நீங்கள் இதை லாக் பண்ணிக்கலாம். எல்ஐசிக்கும் பேங்குக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேங்க்கில் போகிறது வந்து உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரேட்டு வந்து மாறிடும். ஏன்னா எவ்ரி குவார்ட்டர்லி ஒன்ஸ் இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணும்போதோ அடிக்கடி ரெப்போ ரேட்டை மாற்றும் போதோ உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்ஐசிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ரேட்டில் நீங்கள் லாக் ஆகிறீங்களோ இதே ரிட்டர்ன் உங்கள் லைஃப் டைம் முழுக்க கேரண்டியாக கிடைக்கும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்மார்ட் பென்ஷனில் 1 கோடி ரூபாய் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா 6,48,000 வருஷம் கேரண்டியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஸ்டாப்பாக இருக்கும். இதை நீங்கள் மந்த்லி வாங்கிக்கலாம், குவார்ட்டர்லி வாங்கிக்கலாம், ஆஃப் இயர்லி வாங்கிக்கலாம், இயர்லி வாங்கிக்கலாம். நாளைக்கு எது எப்படி போனாலும், என்ன எக்கனாமிக் கண்டிஷன் வந்தாலும் சரி, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் டவுன் ஆனாலும் சரி, உங்களுக்கு இந்த வட்டி விகிதம் குறையவே குறையாது. அதுதான் எல்ஐசியோட சிறப்பு. உங்களுக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசி ஜீவன் சாந்தியில் 6.87 9.16 வரலும் இருக்குது உங்களுக்கு. அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஏஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபர்ட் அன்னுட்டி. மினிமம் வந்து 1 இயர், அதிகபட்சமாக வந்து 5 வருஷம். அதாவது நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி வந்து நீங்கள் டெஃபர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இன்றைக்கி ஒரு கோடி ரூபா நீங்கள் போடுறீங்க, இமீடியட்டாக எனக்கு 1 இயரில் வேணும்னா 6.87% கிடைக்கும். அதாவது 6,87,000 கிடைக்கும். இதே வந்து நீங்கள் 5 இயர்ஸ் கழித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 lakhs கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு மாறும். ரெண்டாவது, நம்ம ஸ்மார்ட் பென்ஷனில் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது வந்து நீங்கள் கேரண்டியாக இருக்க வரலும் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேபிட்டலை மட்டும் உங்களுக்கு நாமினிக்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் பென்ஷனில். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இந்த பென்ஷன் ரேட் வராது, கொஞ்சம் கம்மியாகும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 75 வயசு வரலும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். 75வது வயசில் நீங்கள் போட்ட கேபிட்டலில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகும் பென்ஷன் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும், என் வயசுக்கு எனக்கு எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னுடைய நம்பர் 9841510650. இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பேங்க் எஃப்டி வித் எல்ஐசி அன்னுட்டின்னு கொடுங்க. இல்லைன்னா எல்ஐசி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் போகிறோம். எக்ஸ்பிளைன் எல்ஐசி பென்ஷன் ஸ்கீம் இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை விளக்கி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பரை நான் திரும்பவும் சொல்கிறேன், 9841510650. பாலாஜி எல்ஐசி பாலாஜி சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.